ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுடைய இரக்கங்களினாலும் கடைசி கால இயக்கத்தின் ஊடாக நீங்களும் நானும் பயணப்பட போகின்றோம். அதற்குரிய தகுதியான ஆயத்த நிலைகளை பற்றிதான பல செய்திகளின் ஊடாக ஆண்டவராகிய தேவன் பேசி சொல்லும் பல அறிவுரைகளை பற்றி நீங்களும் நானும் கற்றுக்கொண்டு வருகின்றோம். ஒரு மனிதன் இந்த ஓட்டத்தை பற்றிதான தெளிவுள்ள ஒரு மனிதனாக காண்பிக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்திலே கடைசி பரிந்தும் இயங்கி தேவனுடைய திட்டங்களை நிறைவாக்க அவனால் முடியும். பல ஜனங்கள் இந்த ஓட்டத்தை துவங்கினாங்க, பாதியிலே இந்த ஓட்டத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே துவங்கிற நீங்களும் நானும் கடைசி பரிந்தும் ஓடி முடிக்க வேண்டும் என்று சொன்னால் இவைகளை பற்றிதான சரியான புரிந்து கொள்ளுதல் முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். நம்முடைய வாழ்க்கையில் இப்போ நம்ம ஓடக்கூடிய ஓட்டத்தை பற்றி சில விஷயங்களை உங்களுக்கு கூட பேச வேண்டியது அவசியம். அதாவது இந்த உலகம் அது அநேக விதமான குறைவுகள் நிறைந்த ஒரு உலகம். எல்லா விதமான விஷயத்திலும் ஒரு முழுமை அடையாத ஒரு உலகம். இப்போ குறைவுகளிலே நின்று நீங்களும் நானும் நிறைவை நோக்கி நம்ம ஓடிட்டு வரோம். நம்முடைய ஓட்டத்தினுடைய இலக்கு எதுவாக இருக்கிறது அப்படின்னா குறைந்த எல்லா விதமான காரியம், குறைந்த புரிந்து கொள்ளுதல், குறைந்த அன்பு, அதாவது ஒரு தெளிவற்ற ஒரு வாழ்க்கை, இப்படி ஒவ்வொரு விதமான விஷயத்திலும் காண்பிக்கப்படக்கூடிய குறைவை விட்டு நிறைவை நோக்கி நீங்களும் நானும் பயணப்பட ஆரம்பிக்கின்றோம். வசனத்தில் என்ன போட்டுக்குன்னா, நிறைவானது எப்போ முழுசு வருதோ அப்போ எல்லா குறைவுகளும் ஒளிந்து போக ஆரம்பிச்சிடும். இதை தேடித்தான் நீங்களும் நானும் கடந்து போகிறோம். நிறைவை நோக்கி நம்ம கடந்து போக வேண்டும் என்று சொன்னாலே பல குறைவுகள் முதல் காரியம் நம்மை விட்டு நீக்கப்பட வேண்டியது அவசியம். குறைவுகளோடு கூட நிறைவை பெற ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாக நிறைவு நம்முடைய வாழ்க்கையிலே நிரந்தரமாய் தங்கியிருக்காது. நிறைவு நம்முடைய வாழ்க்கையிலே முழுவதுமாய் தங்கி தாபரிக்க வேண்டும் என்றால் காண்பிக்கப்படக்கூடிய சின்ன சின்ன குறைவுகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கை விட்டு அகன்று போக வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய நேரங்களில் பல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, இதெல்லாம் நல்ல ஒரு விஷயம் தானே என்கிறதை பற்றி தான் ஒரு சிந்தனை. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் அடிப்படையில் சில காரியங்கள் தேவ பார்வையிலே குறைவுகளாக காணப்படக்கூடிய ஒன்று. இந்த குறைவோடு கூட காணப்படக்கூடிய விஷயங்கள் அது ஆண்டவராகிய தேவனால் உணர்ந்து வைக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் அவைகளை விட்டு நீங்களும் நானும் முதல் காரியம் விலக்கப்பட வேண்டியது அவசியம். கர்த்தருடைய நாமத்தினால அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அவர் விசாரிக்கிறதுக்காக, நியாயம் விசாரிக்கப்படும்படிக்காக நிறுத்தப்படுகின்றார். அப்போ ஒரு மனுஷன் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே நீ தேவதூஷணம் சொல்கிறாயா, அவனை வாயில் அடிங்கன்னு சொல்றார். உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு முன்பதாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கின்றார், வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே தேவன் உன்னை அடிப்பார் அப்படின்னு சொல்றார். உடனே கூட இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேவனுடைய பிரதான ஆசாரியரை நீ வைரையான்னு கேட்கிறார். உடனே தன்னுடைய குறைவுகளை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் உணர்ந்து கொண்டு கர்த்தருக்கு முன்பதாக, எல்லா சபையாருக்கு முன்பதாக அறிக்கையிடுகின்றார். என்ன சொல்றாரு, அவர் பிரதான ஆசாரியர் சொல்லி தெரியாது, தேவனுடைய பிரதான ஆசாரியனை தீது சொல்லக்கூடாது என்பது கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆகவே நான் அவருக்கு விரோதமாக பேசின அந்த வார்த்தைகள் தவறு என்பதை பற்றி ஒத்துக்கொள்றார். அவ்வளவு வல்லமையாய் ஊழியம் பார்த்த ஒரு மனுஷனுக்கே சில குறைவுகள் அவருடைய வாழ்க்கையிலே தெளிவுபடாது இருக்கிறது உண்டானால் அவைகளோடு கூட பயணப்பட நம்மளால முடியாது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒட்டி இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைவுகள் கூட நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகன்று போக ஆரம்பித்தால் மட்டும்தான் முழு நிறைவின் அனுபவத்தின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து போக முடியும். நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஏதாகிலும் ஒரு குறைவோடு கூட தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது என்பது முடியாது. அது நிறைவான ஒரு ராஜ்யம். இந்த நிறைவை நோக்கி நம்ம பயணப்பட வேண்டும் என்றால் எல்லா குறைவுகளும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகன்று போக வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய எல்லா விதமான நிறைவான ஒரு பங்குகளுக்கு நேராக நீங்களும் நானும் கடந்து போக வேண்டியது அவசியம். எந்த நிறைவு ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கின்றார், நிறைவை நோக்கி நீங்களும் நான் பயணப்படுறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய பல குறைவுகள் எல்லாம் அகன்று போக ஆரம்பிச்சா தான் தேவன் எதிர்பார்க்கும் முழு நிறைவின் நிச்சயத்தின் மூலமாக பயணப்பட நம்மளால முடியும். எந்த நிறைவை ஆண்டவராகிய தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் விசேஷமாக எதிர்பார்க்கிறார், இதைத்தான் இன்னைக்கு நம்முடைய தியானத்துல பார்க்க போகிறோம். முதலாவது காரியமாக கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல 4வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க நீங்க, அது என்ன போட்டுக்குன்னு பாருங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷன் ஆகும் வரைக்கும். முதல் காரியம் என்ன அப்படின்னா, நீங்களும் நானும் எந்த நிறைவை நோக்கி நம்ம பயணப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியை நோக்கி நம்முடைய வளர்ச்சியினுடைய விகிதம் பயணத்தின் மூலமாக கடந்து போகணும். கிறிஸ்து எந்தெந்த காரியத்திலும் எந்த டைரக்ஷன்ல எந்த கோணத்தில் நீங்க ஆண்டவராகிய தேவனை பார்த்தாலும் ஒரு குற்றத்தையும் அவர் மேல் உங்களாலும் என்னாலும் சுமத்தவே முடியாது.
பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர், நியாயசாஸ்திரிகள் எல்லா ஜனங்களும் கூடி உட்கார்ந்துருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை எங்கடா நம்ம குற்றம் பிடிக்கலாம் என்கிறதை பற்றி பலவிதமான அவங்களால ஆன மட்டும் தங்களுடைய அறிவை பயன்படுத்தி ஏதாகிலும் ஒரு விஷயத்துல குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய நோக்கில, ஏதாவது இப்போ ஒரு ஆள் சொல்லக்கூடிய வார்த்தைங்கிறது வேறு, குழுமி இருக்கக்கூடிய கூட்டத்தின் நடுவில் இயேசு கிறிஸ்துவ நிறுத்தி வச்சுட்டு எல்லா ஜனங்களும் சுற்றி இருந்து பார்க்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பல ஆங்கிள் ஆண்டவராகிய தேவனை பார்க்குறாங்க. எந்த ஆங்கிள்லையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குற்றம் பிடிக்க அவனால முடியல. அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, நீ மனுஷனா இருக்கிற, ஆனா உன்னை நீ அந்த கடவுள்னு சொல்ற பார்த்தியா, இதைத்தான் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதை பற்றி சொல்றாங்களே தவிர மற்றபடி எந்த குற்றத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக சொல்லவே முடியல. அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா குற்றம் சாட்டப்படாத இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை மாதிரி எந்த டைரக்ஷன் பார்த்தாலும், யாருடைய கோணத்திலிருந்து பார்க்க ஆரம்பித்தாலும், இப்போ சில நேரங்கள் சபையாருடைய கோணத்திலிருந்து பார்த்தா நீங்க நல்லா இருப்பீங்க. ஆனால் வேற்று மதத்தை சார்ந்த மக்களுடைய கோணத்தில் நீங்க தப்பா இருப்பீங்க. சபையாருக்கு முன்பதாக வேற்று மதத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு முன்பதாக ஒருவேளை நீங்க நல்லா இருப்பீங்க. ஆனா உங்களுடைய சொந்த குடும்பத்துல உங்களுடைய தன்மை தவறான ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பிக்கிறது பார்க்கும். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. எந்த கோணத்திலே கர்த்தராகிய தேவனை பார்க்க ஆரம்பித்தாலும் ஒரு குற்றத்தையும் அந்த ஜனங்களால் சொல்லவே முடியல. இப்படித்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. அதுதான் நிறைவான வளர்ச்சி. இந்த நிறைவை நோக்கி தான் நீங்களும் நானும் கடந்து போகணும். நம்முடைய குறைவுகள் எல்லாம் அகன்று போக ஆரம்பிச்சாதான், எந்தெந்த விஷயத்திலெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் காணப்பட ஆரம்பிக்கிறதோ இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே கடந்து போக ஆரம்பிச்சாதான் வளர்ச்சியினுடைய நிறைவை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். எந்த அளவுக்கு நீங்களும் நானும் வளரணும்னு சொன்னா, எந்த கோணத்திலும் யாராலும் குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை. ஒருவன் கண்காணியாய் இருக்கிறது உண்டானால் குற்றம் சாட்டப்படாதவனா தன்னுடைய நிலைகளை அவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது வசனம் தான் போட்டிருக்கு. பாதுகாக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில எந்த டைரக்ஷன் யார் மூலமாகவாகிலும் உங்களுக்கும் எனக்கும் எதிரடையான குற்றச்சாட்டுகள் வராத அளவிற்காக உங்கள் வாழ்க்கை பழுதற்ற ஒரு வாழ்க்கையாக, அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கையாக, தேவன் விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கையாக, நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் காணப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய வளர்ச்சியினுடைய முன்னேற்றம் காணப்பட வேண்டியது அவசியம். இந்த வளர்ச்சிக்கு தடையா என்னென்ன குறைவு வர ஆரம்பித்தாலும், எந்தெந்த விஷயம் இந்த வளர்ச்சியை தடுக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்தாலும் அதெல்லாம் என்னுடைய ஆவிக்குரிய நிலைகளிலே குறைவாய் காணப்படக்கூடிய ஒன்று. இந்த குறைவுகள் என்னென்ன குறைவுகள் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும், இந்த வளர்ச்சிக்கு முன்பதாக எதெல்லாம் என்னை தடுக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்தாலும் அவைகளெல்லாம் ஒளிய பண்ணி இந்த வளர்ச்சியை நோக்கி நீங்களும் நானும் கடந்து போக வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இயேசு வாழ்ந்த அந்த காலத்துல எந்த இடத்திலும் குற்றம் சாட்டப்பட முடியாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அளவிற்கு எல்லா இடத்திலும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை ஒரு பெர்ஃபெக்ஷனாக, அதாவது குற்றம் பிடிக்கப்படாத ஒரு வாழ்க்கை உள்ளவராக இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பிச்சாரோ அதே மாதிரி இந்த கடைசி கால ஓட்டத்திலையும் கூட எந்த நிறைவை நோக்கி நீங்களும் நானும் பயணப்பட வேண்டும். ஏன்னா அந்த பரலோக ராஜ்யத்தை பற்றி நான் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். கிறிஸ்துவின் ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்க முடியும் அப்படின்னா நிறைவான கிறிஸ்துவனுடைய நிறைவான அனுபவம் பெற்ற மனுஷன் தான் உள்ள போக முடியும். கிறிஸ்துவை போல வளர்ச்சியின் கூடாக கடந்து போகக்கூடிய மனிதனால் தான் அந்த ராஜ்யத்துக்குள்ள உள்ள பிரவேசிக்க முடியும். பாவத்திலே இருக்கக்கூடிய மனுஷனுடைய சாயல்கள் அந்த ராஜ்யத்துக்குள்ள உள்ள போக முடியாது. ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனிதனை இந்த உலகத்திலே உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்குனார் பாருங்களேன். தம்முடைய சாயலாக, தம்முடைய ரூபத்தின்படி. எப்ப கர்த்தருடைய சாயலாக, கர்த்தருடைய ரூபத்தின்படி நீங்க மாற்றம் அடைய ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். ஏன்னா அந்த ராஜ்யம் எல்லாம் தேவ சாயலுக்கு ஒத்ததாய் காணப்படக்கூடிய சாயலுக்கு உரிய ராஜ்யம். அந்த ராஜ்யம் கர்த்தராகிய தேவனுடைய ரூபத்திற்கு ஒத்த ரூபம் உள்ளவர்களாக காணப்படக்கூடிய மக்களுக்குரிய ராஜ்யம். இப்ப என்னுடைய சாயல்ல அல்லது என்னுடைய ரூபத்துல ஏதாகிலும் ஒரு பிழைக்குரிய காரியம், நிறைவற்ற ஒரு தன்மைகள் இருக்கிறது உண்டானால் அந்த ராஜ்யம் உங்களையும் என்னையும் ஏற்றுக்கொள்ளாது. அந்த ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. அப்போ போகணும்னு சொன்னா என்ன செய்ய வேண்டும்? நிறைவான வளர்ச்சியின் ஊடாக எந்தெந்த காரியத்தில நான் இழந்து போனேன், கிறிஸ்துவனுடைய சாயலுக்குரிய பங்கில் எந்தெந்த பங்கு நான் இழந்து போயிருக்கிறேன், கிறிஸ்துவனுடைய வளர்ச்சியின் விகிதத்தில் எந்தெந்த விஷயத்தில் நான் இழந்து போயிருக்கிறேன், கிறிஸ்துவை போல எந்தெந்த விஷயத்தில் நான் மெய்யாகவே ஒற்றுமைப்படுத்தப்பட முடியாத அளவிற்கு கிறிஸ்துவுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் பலவிதமான வேறுபாடுகளை நான் என்னுடைய கண்களினால் பார்க்க முடிகிறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தை ஆராய்ச்சி பார்த்து கிறிஸ்துவை உங்களுக்கு முதன்மையாக நிறுத்தி உங்களை அவருக்கு முன்பதாக வைத்து ஒத்து பார்த்து தேவனாகிய கர்த்தருடைய வளர்ச்சிக்கு முன்பதாக என்னுடைய வளர்ச்சியில எந்தெந்த விஷயத்திலே குறைவுகள் இருக்கிறதோ அவைகளை நிறைவு பண்ண ஆரம்பித்தால் மட்டும்தான் கிறிஸ்துவின் நிறைந்த வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சியாக உங்கள் வளர்ச்சியும் என்னுடைய வளர்ச்சியும் மாற்றத்தின் மூலமாக கடந்து போக முடியும்.
நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜாக்கிரதையாக ஒவ்வொரு முறையும் உங்களை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. உங்களுக்கு முன்பதாக கிறிஸ்துவ நிறுத்தி வச்சு பாருங்க. அவருடைய ஸ்தானத்துல அவர் இருக்கக்கூடிய அந்த காலத்துல அவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சாரு. இப்போ ஒருவேளை உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனையில இயேசு கிறிஸ்துவை அதே பிரச்சனையில கொண்டு அப்படியே அதாவது அந்த பிரச்சனைக்குரிய காரியங்களை கொண்டு நிறுத்தி பாருங்க. இந்த பிரச்சனையில் இயேசு இருந்தா என்ன செஞ்சிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இந்த பிரச்சனையில நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்வை இயேசு கிறிஸ்து எடுத்திருப்பாரான்னு பாருங்க. அப்படி என்றால் நம்முடைய தீர்வுக்கும் அவருடைய தீர்வுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? அப்ப என்னுடைய தீர்வு குறைவாய் காணப்படக்கூடிய தீர்வை என்னுடைய வாழ்க்கை விட்டு நான் அப்புறப்படுத்தி விட்டு கிறிஸ்துவனுடைய தீர்வுக்கு ஏற்ற வண்ணமாய் நான் என்னை உருமாற்றம் அடைய செய்ய ஆரம்பிக்கிறேன். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் என்னுடைய வளர்ச்சியை நான் அதிகரிக்க பண்ண வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவை எனக்கு முன்பதாக நிறுத்தி வைத்து அவரோடு கூட உங்களை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். நீங்க சக மனுஷனோட கூட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அந்த ஊழியத்தோடு கூட உங்களை நீங்கள் வச்சு நிதானிச்சு பார்க்காதீங்க. அந்த ஊழியம் என் ஊழியம் எப்படி இருக்கு இதை பார்க்காதீங்க. நீங்களும் கிறிஸ்துவுக்கு முன்பதாக உங்களை நிறுத்தி ஆராய்ச்சி பாருங்க. அவருடைய சாயலும் அவருடைய ரூபமும் எப்படிப்பட்டதா இருக்கிறது. நான் என்னுடைய ரூபத்துல எத்தனை விதமான குறைவுகளோடு கூட காணப்படாமல் இதுதான் என்னை வளர்ச்சியினுடைய விகிதத்திற்கு நேராக அழைத்துக் கொண்டு போகக்கூடிய வழிமுறை என்று கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். குறைவுகளை ஒளிவை பண்ணக்கூடிய வழிமுறை அதுதான். கர்த்தராகிய தேவன் எனக்கு முன்பதாக வச்சு நான் அவரை போல இருக்கிறேனா இல்லையான்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்து அவருடைய சாயலுக்கு ஒத்ததாக காணப்படாத இருக்கக்கூடிய பகுதிகள் எது எது என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதோ அவைகளெல்லாம் களைந்து போடக்கூடிய குறைவுகளை அகற்றக்கூடிய நிலைகளினுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிச்சாதான் கிறிஸ்துவின் நிறைவை நோக்கி பயணப்பட என்னால் முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எந்த மனுஷனோடு கூட உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு முன்பதாக உங்களை நிறுத்தி உங்களையும் கர்த்தரையும் ஒப்பிட்டு பாருங்க. எந்த இடத்துல நீங்க கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களுக்கு நீங்கள் மாறுபட்ட மக்களாய் இருக்கிறீங்கன்னு பாருங்க. எந்த இடத்துல அவரோட கூட ஒத்து போக உங்களால முடியலன்னு பாருங்க. எந்த சிந்தனையில உங்களுடைய சிந்தனையும் அவருடைய சிந்தையும் இசைய முடியாத ஒரு காரியமாய் காணப்படுகிறதுன்னு பாருங்க. இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகளாய் காணப்படக்கூடிய ஒன்று. அந்த குறைவுகள் எல்லாம் நிறைவை நோக்கி பயணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்களும் நானும் சென்று பங்கடைய நம்மால் முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் எதை நம்முடைய வாழ்க்கையிலே சுட்டி காண்பிக்கிறது அப்படின்னா, பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல அதுல 1வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க நீங்க. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படிக்கு இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளினால் நிறைந்தவர்களாகி. இரண்டாவது காரியம், நம்முடைய வாழ்க்கையில எந்த நிறைவை நோக்கி நான் கடந்து போகணும் அப்படின்னா ஒரு முறை கனி கொடுக்கும் அனுபவத்தோடு கூட நிறுத்தக்கூடாது. அந்த வசனத்தில் என்ன போலுக்கு நீதியின் கனிகளினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை, எல்லா விஷயத்திலும் கனி கொடுக்கும் ஒரு மனுஷனார். சில நேரத்துல ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுச்சு நம்ம நிறுத்துக்கிறது இல்லை. எந்த டைரக்ஷன் பார்த்தாலும் கூட கனிகள் மட்டுமே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்க வாழ்க்கையாக இருக்கணும். ஆண்டவராகிய தேவன் எந்த வளர்ச்சியை உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னா ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல எந்த நிறைவை நோக்கி நீங்க கடந்து போக வேண்டும் என்று சொல்ல இந்த மாதிரி இந்த சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில வருகிறது உண்டானால் இந்த உலக சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலும் உங்கள் மனம் என்னுடைய மனமும் ஒருபோதும் லயிக்கிறதே கிடையாது. கர்த்தராகிய தேவன் எனக்கு எவ்வளவு பெரிய வேலையை கொடுத்துருக்காரு பாருங்களேன். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில நீதியின் கனிகளினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா எல்லா விதமான விஷயத்திலும் அன்புல அவரை குறை சொல்ல முடியாது, தாழ்மையில குறை சொல்ல முடியாது, பரிசுத்தத்தில் குறை சொல்ல முடியாது. எந்த சுபாவத்தில் ஆண்டவராகிய தேவனை உங்களாலும் என்னாலும் பழித்து சொல்ல முடியும் பாருங்களேன். எல்லா விதமான விஷயத்திலும் குறையற்றவராக அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுமை அடைந்த ஒரு வாழ்க்கை. எல்லா விதமான விஷயத்திலும் ஒரு முழுமை அடைந்த ஒரு அனுபவம். கனி கொடுத்தல் தான் ஒரு மரத்தினுடைய முழுமையினுடைய அனுபவம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் முழுமை அடையும் ஒரு மக்களாக விளங்க வேண்டியது அவசியம். ஒரு ஊழியத்தை ஆண்டவராக தேவன் தந்திருந்தாங்க, அந்த ஊழியத்துல ஒரு முழுமையை எட்டும்படிக்காக நீங்க பிரயாசப்படுங்க. ஒரு விஷயத்தை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய கரங்களிலே தருகிறது உண்டானால் அந்த காரியத்திலே ஒரு முழுமையை எட்டும்படிக்காக நீங்களும் நானும் பிரயாசப்படணும். ஏதோ ஒரு காரியத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்பதற்காக நான் என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷப்படக்கூடிய அல்ல, அதை நான் முழுமை அடையும்படியான அந்த நிலைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய அந்த அனுபவத்துக்கு பேர் தான் கனி கொடுக்கக்கூடிய அனுபவம். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீதியின் கனினா எதையெல்லாம் கர்த்தராகிய தேவன் என்னுடைய கையில கொடுக்கிறாரோ அவைகளை எல்லாம் முழுமையடைய பண்ணுகிறதா தேவனாகிய கர்த்தரால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நீதி. அதான் நீதி. ஒரு நீதியான வாழ்க்கை நான் அர்த்தம், எதை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய கையில கொடுக்கிறாரோ அவைகள் எல்லாவற்றையும் முழுமை அடைய பண்ணுகிறதான் தேவனாகிய கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நீதி. இந்த நீதியின் கனிகளினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கணும். எதையெல்லாம் கர்த்தராகிய தேவன் நம்முடைய கையில தந்திருக்கிறாருன்னு பாருங்க. என்ன ஊழியத்தை தந்திருக்கிறாருன்னு பாருங்க. என்ன விதமான அழைப்பு கத்து தந்திருக்கிறாருன்னு பாருங்க. என்ன விதமான வரங்களை கத்து தந்திருக்கிறாருன்னு பாருங்க.
என்ன விதமான அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார்னு பாருங்க. இவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த நிலைகளிலே அப்படி நிறுத்தி விடாத அளவிற்காக, முழுமை அடைய பண்ணும்படிக்காக இவைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் அதுதான் நீதி. கர்த்தருடைய நீதி என்ன? எதை கர்த்தராகிய தேவன் தர ஆரம்பித்தாலும் அவைகளை முழுமை அடையப்படுகிறது தான் நீதி. இந்த நீதியின் கனிகளினால் நீங்கள் நிரப்பப்பட்ட ஒரு மக்களாய் மாற்றப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதியை எட்டும் ஒரு மக்களாய் நீங்களும் நானும் விளங்க முடியும். கனிகளினால் நிரப்பப்படக்கூடிய ராஜ்யம் அந்த ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் காண்பிக்கப்படக்கூடிய மரங்களை பற்றி பார்க்குறோம். அந்த மரங்களை பற்றி வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, அவைகள் மாதம் தோறும் கனிகளை புது புது கனிகளை கொடுக்கக்கூடிய மரங்கள். ஒரு மாசம் கூட அந்த 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 மரங்களிலே இருந்து வரக்கூடிய கனிகள் தப்பி போகிறது கிடையாது. இந்த இந்த மாதம் வந்து அதாவது சில மாதங்கள் சில நாட்கள் தான் இந்த இந்த மரங்கள் வந்து கனி கொடுக்கும். இது வந்து உலக ரீதியான காரியங்களிலே காணப்படக்கூடிய சட்டம். ஆனால் ஆவிக்குரிய சட்டம் என்ன? ஒவ்வொரு மாதத்திற்கும் ஏற்ற கனிகளை அந்த மரமானது கொடுக்க வேண்டியது அவசியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதியின் கனிகளினால் எவனுடைய வாழ்க்கை நிரப்பப்படுகிறதோ அதுதான் குறைவில்லாமல் வருத்தம் தப்பாமல் மாதம் தோறும் கனிகளை தரக்கூடியதாய் விளங்கக்கூடிய விருட்சமாய் விளங்க முடியும். அப்போ ஆண்டவருடைய சமூகத்திலே நாட்டப்பட்ட ஒரு மக்களாய் விளங்க வேண்டும் என்று சொன்னால் இதில் நான் வந்து வளரணும். கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடிய அளவிற்காக என்னுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வல்லமைகளை நான் முழுமை அடைய பண்ண எதை நோக்கி நான் கடந்து போக வேண்டும், எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே தடையாக இருக்கிறதோ அவைகள் எல்லா விதமான தன்மைகளுக்கும் பேர் குறைவுகள். அந்த குறைவுகளெல்லாம் அப்புறப்படுத்தி போட்டு இவைகளை எல்லாம் நிறைவடைய பண்ணக்கூடிய அளவிற்காக என்னுடைய இயக்கம் காண்பிக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் நீதியின் கனிகளினால் நிறைந்த வாழ்க்கை வாழ உங்களாலும் என்னாலும் ஆகும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வரங்களை வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் வந்து மேன்மை பாராட்டும் ஒரு மக்களாக இல்லை, இவைகளினால் முழுமை அடைய பண்ண ஆரம்பித்தால் மட்டும்தான் நீதியின் கனிகளை பெற்ற ஒரு மக்களாக நீங்களும் நானும் விளங்க முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் யாக்கோபு எழுதின நிருபத்தில் 1வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யாக்கோபு 1வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க நீங்க, அது என்ன போடுக்குன்னு பாருங்க. நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. 3வது காரியமாய் கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான விஷயத்திலும் பொறுமை. கர்த்தராகிய தேவனுடைய இயக்கம் வரக்கூடிய வரைக்கும் நீங்களும் நானும் பொறுமை காண்பிக்க வேண்டியது அவசியம். இப்போ குறைவுகள் அப்படிங்கிறது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் நானும் பொறுமை இல்லாம ஒரு காரியத்தை துரிதமாக நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது அங்கே வந்து குறைவுகள் வர ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஆண்டவராகிய தேவனால் தரப்படுகிறதுக்கு காலதாமதம் ஆக்கப்படக்கூடிய நேரத்தில் நான் வேற்றொரு வழியை நான் மெய்யாகவே நாட ஆரம்பிச்சிடும். இது ஒரு குறைவு. ஆண்டவராகிய தேவன் எனக்கு தரக்கூடியவைகள் தான் நிறைவுள்ளவைகள். அவைகள் தான் என்னுடைய வாழ்க்கையை முழுமை அடைய பண்ணக்கூடியதாக விளங்கக்கூடிய தன்மை உள்ளது. அப்ப இதை தாண்டி நான் எந்த மார்க்கத்தின் ஊடாக கடந்து போகப்படிக்காக என்னுடைய மனம் ஏதாகிலும் ஒரு வேற்று வழியை நாடுகிறது உண்டானால் அதுதான் குறைவு. இந்த குறைவை முதல் காரியம் நீங்கள் அகற்ற வேண்டியது அவசியம். கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியைகள் யாவற்றையும் செய்யக்கூடிய அளவிற்கு பொறுமையாய் அவருடைய கிரியைகளுக்காய் காத்திருக்க வேண்டியது அவசியம். அது ஒருவேளை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் நிறைவேறுகிறதுக்கு கால தாமதம் ஆக்கப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தராகிய தேவனால் சொல்லப்பட்டவைகளெல்லாம் அப்படி நிறைவேறியே தீரும் என்று ஆண்டவருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். எதை ஆண்டவராகிய தேவன் எனக்கு சொன்னாரோ அவைகள் கட்டாயம் நிறைவாக்கப்பட்டே தீரும். ஒருவேளை தாமதம் ஆகலாம். அந்த தாமதத்திற்காக நான் உடனே வந்து அந்த தாமதத்தினுடைய காரியத்தை நிமித்தமாக பக்கவழி நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் தேவன் இயங்கினால் மட்டும்தான் அதிலே ஒரு நிறைவை, அதிலே ஒரு முழுமையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எட்ட முடியுமே தவிர அநேகம் விதமான குறைவான காரியங்களை நோக்கி நான் என்னுடைய மனதை திசை திருப்ப ஆரம்பிக்கிறது உண்டானால் முழு நிறைவின் ஊடாக கடந்து போக என்னால் முடியாது. அப்ப வேதம் சொல்லக்கூடிய 3வது ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான விஷயத்திலும் ஒரு பொறுமையை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில காத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய நேரம் வரக்கூடிய வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே கானாவூர் கல்யாணத்துல நடந்த ஒரு அற்புதத்தை பற்றி நாம் மெய்யாகவே அறிந்திருக்கிறோம். எல்லா ஜனங்களும் ரொம்ப விசனப்படுறாங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய தாயாகிய மரியாளை வந்து விசனமாக இயேசுவுக்கு முன்பதாக வந்து சொல்றாங்க, மகனே, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான ரசமெல்லாம் வந்து குறைந்து போய்விட்டது, ஏதாகிலும் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், உனக்கு எனக்கு என்ன, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. என்ன வேலை வரணும்? கர்த்தர் கிரியை செய்யக்கூடிய வரைக்கும் பொறுமையா இயேசு கிறிஸ்து காத்திருக்கிறார்.
கர்த்தர் எப்ப கிரியைகளை நடப்பிக்கக்கூடிய அளவிற்காக பொறுமையாய் காத்திருக்க ஆரம்பித்தாரோ, அந்த பொறுமையின் நிமித்தமாக பூரணமான நன்மைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜனங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. எலியாவினுடைய காலத்துல கூட ஒரு சம்பவம் நடக்கிறத பார்க்க முடியும். அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் அத்தனை விதமான ஜனங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்கார்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் எல்லா விதமான இந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு எலியாவுக்கு வந்து பெரிய ஒரு ஒரு வாக்குவாதம். உடனே அந்த தீர்க்கதரிசி சொல்றாங்க, கர்த்தர் தெய்வம்னு சொன்னா நீங்க வந்து அந்த கர்த்தருடைய வல்லமை நிரூபிச்சு காமிங்க. 2 பேரும் வந்து பந்தயம் போடுறாங்க. என்ன விதமான காரியத்தை சொல்றாங்க, அக்கினி அக்கினி மூட்டாம, அதாவது ஒரு ஒரு அதாவது தகன பலியை நம்ம வந்து கொடுக்கணும். அக்கினி மூட்டக்கூடாது. வானத்திலிருந்து அக்கினியை எந்த கடவுள் வரவழைக்கிறதோ அந்த கடவுள் தான் உண்மையான கடவுள்னு சொல்றாங்க. இதுதான் பந்தயம். உடனே முதல் காரியமாக இந்த எலியா தீர்க்கதரிசி முதல் எடுத்த உடனே அவர் தன்னுடைய பங்கை தேர்வு செய்ய ஆரம்பிக்காம அந்தி பலி வரக்கூடிய வரைக்கும் பொறுமையா இருக்கிறார். அந்த பலி செலுத்தக்கூடிய நேரத்துல கர்த்தருடைய பிரசன்னம் வரும் என்பது தீர்க்கதரிசி எலியாவுக்கு தெரியும். உடனே அது வரைக்கும் பொறுமையா இருந்து நீங்களே வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கீங்களேன் அப்படின்னு சொல்ல, உடனே அவங்க வந்து தங்களால் ஆன மட்டும் குதிக்கிறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. உடனே கர்த்தருடைய நாமத்தினால அவங்க வேலையெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு அந்தி பலி நேரம் செலுத்தக்கூடிய நேரம் வரக்கூடிய நேரத்துல எல்லா ஜனங்களையும் கூப்பிடுறாரு. இப்ப நீங்க வாங்க, எனக்கு முன்னால வாங்க, இப்போ நான் கர்த்தராகிய தேவனை நோக்கி நான் அழைக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய நேரம் இதுதான் என்பதை அறிந்த எலியா வானத்தை நோக்கி அபயப்படுகின்றார். வானத்திலிருந்து அக்கினி வந்துருச்சு. அப்ப கர்த்தர் கிரியை செய்யக்கூடிய வரைக்கும் நீங்கள் காலதாமதமாய், ஒருவேளை காலதாமதமாய் ஆண்டவராகிய தேவன் கிரியைகளை செய்ய ஆரம்பிச்சா கூட நீங்க பொறுமையா காத்திருங்க. அவர் செய்யக்கூடிய கிரியைகள் தான் முழுமையான கிரியைகளாக காண்பிக்கப்பட முடியும். ஆகவேதான் கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவராகிய தேவன் என்ன ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகின்றார், இந்த இந்த நினைவுகளுக்கு மாறாக எதையெல்லாம் உங்களை துரிதப்படுத்த ஆரம்பிக்கிறதோ, வசனத்தில் என்ன விதமான வார்த்தை வந்து பார்க்கலாம், கால் துரிதமாய் நடக்கக்கூடியவன் தப்பி நடந்துருவான். எல்லா விதமான விஷயத்திலும் ஒரு நிதானம். கர்த்தர் கிரியை செய்யக்கூடிய வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கர்த்தராகிய தேவன் என்ன விஷயத்த சொல்றாரோ அது வரைக்கும் நீங்க காத்திருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க அவசரப்பட்டுறாதீங்க. அப்ப ஆண்டவருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த அவசரப்படக்கூடிய காரியங்களுக்கு எதையெல்லாம் உங்களை என்னையும் உந்துவிக்க ஆரம்பிக்கிறதோ, தூண்டுவிக்க ஆரம்பிக்கிறதோ அதெல்லாம் குறைவுகள். இப்ப என்னுடைய வாழ்க்கையில காண்பிக்கப்படக்கூடிய குறைவு. இந்த குறைவெல்லாம் நான் வந்து கர்த்தருடைய நாமத்தினால அகற்ற ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யக்கூடிய வரைக்கும் அமர்ந்திருந்து நான் காத்திருக்கும் ஒரு மனுஷனாய் விளங்கி விடுவேன். நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே, அது வரைக்கும் அது எவ்வளவு வருஷம் ஆச்சுனாலும் அது வரைக்கும் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நினைவு எப்ப என்னுடைய வாழ்க்கையிலே வர முடியும்? ஒரு நிறைவை நோக்கி நான் கடந்து போகும் பொழுது தேவனுடைய கிரியைகளுக்காக நான் காத்திருக்க பழக ஆரம்பித்து விடுகிறேன். அப்ப அவசரப்படக்கூடிய அல்லது துரிதமாய் கிடக்கக்கூடிய அந்த வசனத்தில் என்ன போடுக்கு, துரிதமாய் கிடைத்திருக்கக்கூடிய சுதந்திரமெல்லாம் ஒண்ணுமே இல்லாமல் போயிருமா? அப்ப எந்த விதமான காரியம் நம்முடைய வாழ்க்கையை துரிதமா இல்லாம ஒருவேளை காலதாமதமாக்கப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தரே அந்த ஒரு காரியத்தை தரக்கூடிய அளவிற்கு நீங்கள் பொறுமையாய் காத்திருக்கக்கூடிய அளவிற்கான அந்த அந்த நிறைவான வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவ சமூகத்திலே நிற்க நீங்களும் நானும் பாத்திரமுள்ள ஒரு மக்களாக விளங்க முடியும். நான்காவது ஒரு விஷயத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க நீங்க, அது என்ன போட்டுருக்குன்னு பாருங்க. என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வார் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறியும் அறிவினால் நிறைந்திருக்கும். அடுத்த ஒரு காரியமாக கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் தேவனை அறியக்கூடிய அந்த அறிவில நீங்களும் நானும் நிறைவை நோக்கி கடந்து போக வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றார். என்ன ஆசீர்வாதத்தை சொல்கின்றார்? பூமியிலே காணப்படக்கூடிய எல்லா விதமான நிலைகளையும் நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணுகின்றேன். அந்த தானியங்கள் எல்லாம் அதனுடைய விளைச்சல்கள் எல்லாவற்றையும் தரக்கூடியதாக பூமியினுடைய தன்மைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறேன். அதுல குறிப்பா ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை சொல்கின்றார், ஒருவரும் ஆண்டவராகிய தேவனை மற்றவனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டாம். கர்த்தரை அறியுங்கள் என்பதை பற்றி யாரும் சொல்லாத அளவிற்கு எல்லாரும் கர்த்தரை அறியும் அறிவினால் நிரப்பப்பட்டிருப்பார்கள் என்கிற ஆசீர்வாதத்தை தருகின்றேன். இப்ப கர்த்தருடைய விருப்பம் என்ன அப்படின்னா ஆண்டவராகிய தேவனை நிறைவாய் நீங்களும் நானும் மையாகவே அறிய வேண்டும் என்கிறது கர்த்தருடைய பிரியம். ஆழமாய் அறிய வேண்டும். கர்த்தராகிய தேவனுடைய ஒவ்வொரு விதமான நிலைகளின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து போக வேண்டும். கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், அவருடைய மேன்மை என்ன, அவருடைய மகிமை என்ன, அவருடைய உன்னதம் என்ன, அவருடைய சிங்காசனத்தினுடைய வலிமை என்ன, அவருடைய அதாவது அந்த வல்லமை என்றால் எப்படிப்பட்டது, மகிமை என்றால் எப்படிப்பட்டது, இதை மற்றவர்கள் சொல்லி கேட்கக்கூடிய ஒரு மக்களாய் அல்ல, நீங்களே அவைகளை ஆழமாய் அறியக்கூடிய அறிவுள்ளவர்களாய் விளங்கக்கூடிய வளர்ச்சியின் ஊடாக கடந்து அதைத்தான் கர்த்தர் வளர்ச்சின்னு சொல்றார். எதை வளர்ச்சின்னு சொல்றாரு? நீங்க எல்லா விதமான மக்களும் உங்களுக்கு முன்பதாக அறிவித்த கர்த்தராக தேவனை அறியக்கூடிய அறிவுக்கு பேர் வளர்ச்சி கிடையாது. நீயே அறியணும்.
நீயே அறியக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க வேண்டும். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல அதுல 3வது அதிகாரம் 16 முதல் 19 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களும் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. எபேசியர் 3வது அதிகாரம் 16 முதல் 19 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை கொஞ்சம் நிதானமா வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன போட்டு பாருங்க. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். 17வது வசனம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலப்பெற்றவர்களாகி. 18வது வசனம். சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து. 19வது வசனம். அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாயும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். அதில் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. கிறிஸ்துவின் அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் அவருடைய அந்த எல்லையில்லாத வல்லமையை நீங்களே அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்றேன்னு சொல்றாரு. அது அந்த வசனத்தை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கின்றார், அவருடைய அறிவு கெட்டாத அந்த அன்பினுடைய ஆழத்தையும் அகலத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் ஆண்டவராகிய தேவனுடைய எல்லா விதமான மகிமைகளையும் நீங்களே அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்காக வேண்டிக் கொள்கின்றேன். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவனுடைய நிறைவான வளர்ச்சினா எதை கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்கிறார்? ஒரு நிறைவை நோக்கி நம்ம பயணப்பட வேண்டும். இப்போ என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்கள் எனக்கு அறிமுகப்படுத்தின இயேசு எனக்கு தெரியும், மற்றவர்கள் காண்பித்த இயேசு எனக்கு தெரியும், மற்றவர்கள் எனக்கு முன்பதாக வெளிப்படுத்தின இயேசு தெரியும், மற்றவர்கள் மூலமாய் பேசின இயேசுவை நான் தெரிஞ்சிருக்கிறேன், மற்றவர்கள் மூலமாய் தீர்க்க தரிசனம் சொன்ன இயேசு கிறிஸ்து எனக்கு தெரியும். இவ்வளவுதான் தெரியுமே தவிர நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் என் இயேசு கிறிஸ்துவை நான் அறியக்கூடிய இயேசு கிறிஸ்துவை நான் கண்டது உண்டானா இல்லை. எனக்கு அந்த இயேசுவை பற்றி தெரியாது. மற்றவர்கள் அறிமுகப்படுத்துறவர் தான் எனக்கு தெரியும். அவர் நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், மகிமையான காரியங்களை செய்யக்கூடிய அற்புதம், இவ்வளவுதான் தெரியுமே தவிர நான் என்னுடைய சொந்த அனுபவத்திலே இந்த இயேசுவை அறியாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய இதுக்கு பேர் தான் என்னுடைய வாழ்க்கையை காண்பிக்கப்படக்கூடிய குறைவு. மற்றவர் காண்பிக்கக்கூடிய இயேசுவோடு கூட நான் மெய்யாகவே திருப்தி கொள்ள ஆரம்பிக்கக்கூடிய தன்மைக்கு பேர் தான் குறைவு. இந்த குறைவை நீங்கள் அப்புறப்படுத்தி நிறைவை நோக்கி நீங்கள் பயணப்படுங்கள். நீங்களே உங்கள் தேவனாகிய கர்த்தரை மெய்யாகவே கண்டுகொள்ளும் ஒரு மக்களாக, தடவியாகிலும் அவரை காணும் ஒரு மக்களாக, நீங்களே அவரை உணரும் ஒரு மனிதர்களாக, நீங்களே அவரோடு கூட இணக்கமாய் இணங்கும் ஒரு மக்களாக, நீங்களே அவரை ஆழமாய் புரிந்து கொள்ளும் மக்களாக எப்போ நீங்கள் விளங்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பதான் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் நிறைவின் அனுபவத்தை நோக்கி நீங்களும் நானும் பயணப்பட ஆரம்பிக்கின்றோம். இப்போ இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒரு குறைந்த அனுபவம் தான். இதுக்கு மேல நான் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு நான் ஆசைப்படலை. இந்த லெவலில் நான் நின்றுறேன். ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. என்னுடைய எல்லா விதமான நிலைகளை, எல்லா விதமான காரியத்தில் அச்சீவ் பண்ணிட்டேன், நின்றுறேன். அதில் கர்த்தர் சொல்ல இதுக்கு மேல இன்னும் வளர்ச்சி இருக்குப்பா. நீயே உன் தேவனாகிய கர்த்தரை உன்னுடைய சொந்த கண்களினால் பார்க்கவும், உன் சொந்த கைகளினால் தொடவும், உன்னுடைய சொந்த உணர்வினால் உணரவும் தக்கதான அந்த அறிவின் மேன்மையை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே வளர்த்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை தான் ஆவிக்குரிய வளர்ச்சியின் மேன்மை என்கிறதை பற்றி கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் அந்த நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும், இப்போ இதுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா தான் அந்த ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலர்கள், எல்லா அப்போஸ்தலர்களும் 12 அப்போஸ்தலர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் அறிந்தவர்கள். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலன் உள்ள வர்றார். இப்ப அந்த 12 பேருக்கும் அறிமுகமான இயேசு கிறிஸ்துவ இந்த பவுல் கேள்விப்பட்டிருக்கார், பார்த்ததில்லை, பவுலுக்கு தெரியாது. இப்ப ஆண்டவராகிய தேவனை பற்றி இவர்கள் ஆளளுக்கு ஒவ்வொரு விஷயத்த சொல்றாங்க. அவர் மகிமையான காரியத்தை செய்வார், கிருபையான காரியம் செய்வார். உடனே இந்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பேதுரு சொல்லக்கூடிய இயேசுவை, அல்லது யூதா சொல்லக்கூடிய இயேசுவை, அந்திரேயா சொல்லக்கூடிய இயேசுவை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அப்படி நம்பக்கூடிய ஒரு மனுஷனா இல்லாம தானே இந்த இயேசுவை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். இது ஏன் இந்த மாதிரியான ஒரு காரியம் வரணும்? இதுதான் அறிவினுடைய வளர்ச்சியின் நிறைவுன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இப்ப அவங்க அறிமுகப்படுத்தக்கூடிய இயேசுல ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அவர் சாட்டிஸ்ஃபை இருக்கலாம் தானே? ஏன் இவர் கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தரை நாம் பார்க்கணும், எதுக்கு கர்த்தரை நோக்கி அவர் ஜெபிக்கணும்? அப்ப அவர் சொல்லுகின்றார், இத்தனை 11 பேருக்கும் கர்த்தராகிய தேவன் தம்மை, ஆண்டவராகிய தேவன் இருக்கிறவராகவே தன்னை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். கடைசியிலே அகால பிறவி போல காணப்படக்கூடிய எனக்கும் தேவனாகிய கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தினார். இந்த ஒரு காரியத்தை ஏன் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கேட்கணும்? இப்ப உங்களை மாதிரி அவரும் பேசாம இருந்திருக்கலாமே.
இவங்க வந்து எவ்வளோ ஸ்திரமா எவ்வளோ ஒரு ஒரு காரியத்தை வந்து அதை உறுதியாக சொல்றாங்க. இந்த ஒரு வார்த்தை நான் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் போக முடியும்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அவங்க காமிச்சிருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து கூட நிக்கலையே. இவரே நான் இந்த இயேசுவை நான் என்னுடைய சொந்த கண்களை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஏன் அவர் வந்து முயற்சிக்க வேண்டும்? அப்போ ஒரு வளர்ச்சியினுடைய நிறைவு என்கிற எதை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா, நீங்கள் அவைகளை அனுபவிக்கக்கூடிய வளர்ச்சியை பொறுத்தே அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது. இப்ப இந்த காலங்கள்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கடந்து போகாம, குறைவுகள் என்று அழைக்கப்படக்கூடிய அளவிற்காய் சில விஷயங்களில் நானே திருப்தி அடைய ஆரம்பிச்சிருக்கேன். அவங்க காமிச்ச இயேசு கிறிஸ்து அவங்க வந்து கரெக்டாக தான் காமிச்சிருப்பாங்க. அவங்க வசனத்தில் சொல்லியிருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து அது வந்து சரியாக தான் சொல்லியிருப்பாங்க. இதில் நான் திருப்தி அடைய ஆரம்பிக்கும் பொழுதுதான் இவைகளுக்கு மேலாக நகர முடியாத குறைவு என்னுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை அறியவும் உங்கள் தேவனுடைய நாமத்தினுடைய மகிமையை பூர்ணமாய் தெரிந்து கொள்ளவும் தக்கதான வளர்ச்சியின் பூரணத்துவத்தை எட்டும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிச்சா மட்டும்தான் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் தகுதியை பெறக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க முடியும். அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது? ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி எல்லா ஜனங்களும் கர்த்தரை அறியும் அறிவினால் நிரப்பப்பட்டிருப்பாங்க. அந்த ராஜ்யத்துல ஒருவன் கூட கர்த்தராகிய தேவனை அறியாதவன் யாருமே இருக்க மாட்டான். அப்ப நீங்க இந்த பூமியில இருக்கக்கூடிய இந்த காலத்துல தேவனை அறியாதவர்களாய் முழுவதும் அறியாதவர்களாய் அந்த ராஜ்யத்துக்குள்ள எப்படி போக முடியும்னு யோசிச்சு பாருங்க. அது ராஜ்யம் முழுவதும் தேவனை அறிந்த மக்களால் நிரப்பப்படக்கூடிய ராஜ்யம். இதுக்குள்ள நீங்க போகணும்னா இந்த உலகத்திலேயே கர்த்தரை அறியும் அறிவினால் கட்டாயம் நீங்கள் நிரப்பப்பட வேண்டியது அவசியம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, வளர்ச்சியினுடைய அந்த நிறைவுக்கு நேராக நீங்களும் நானும் பயணிக்க வேண்டியது அவசியம். குறைவுகள் எப்போ ஒளிய ஆரம்பிக்கும்னா, நீங்க இந்த பயணத்தை துவங்க ஆரம்பிச்சாலே குறைவுகள் தானாகவே ஒளிந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்கணும். நிறைவை நோக்கி நான் வந்து டிராவல் பண்ணணும். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான குறைவும் போகணும். நான் வந்து உட்கார்ந்து ஜெபிச்சா மட்டும் போதாது. நிறைவை நோக்கி நான் என்னுடைய கால்களை எடுத்து வைக்க ஆரம்பிக்கும் போதுதான் குறைவுகள் எல்லாம் என்னை விட்டு அகன்று போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நிறைவு வரும்போதுதான் குறைவெல்லாம் முழுக்க ஒளிந்து போயிடும். அப்போ நிறைவை நோக்கி நீங்களும் நானும் பயணப்படக்கூடிய அளவிற்காக நம்முடைய ஓட்டத்தினுடைய நிலை அப்படியாய் காண்பிக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமைக்கு நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாய் மாற்றப்பட முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வபலமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் மூலம் நிறைவான வளர்ச்சிக்கு நேராக நாங்கள் கடந்து போக வேண்டும் என்கிறதை கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறதாக உங்களுடைய சத்திய வசனம் சொன்ன ஒவ்வொரு அந்த தன்மைகளை நாங்கள் மெய்யாகவே கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். சொல்லப்பட்ட வார்த்தைகள் எங்களுக்காக உரைக்கப்பட்டது என்பதை அறிந்து இவைகளை ஆழமாய் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு இவைகளின்படி வாழ்ந்து நாங்கள் இயங்கும் மக்களாக குறைவுகள் எல்லாவற்றையும் ஒழிய பண்ணி நிறைவுக்கு நேராக நாங்கள் கடந்து போய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. குறைவுகளை ஒழிய பண்ணி நிறைவை நோக்கி நாம் பயணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் நிறைவான ராஜ்யத்திலே பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதியை நீங்களும் நானும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். எங்கெங்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் நிறைவை எட்ட முடியாத அநேகம் குறைவுகள் காணப்பட ஆரம்பித்தாலும் அது எத்தனை தூரம் மேன்மை உள்ளதாக விளங்க ஆரம்பித்தாலும் கூட அவைகளை முதல் காரியம் புறம்பே தள்ளி நிறைவுக்கு நேராக உங்களுடைய பயணங்கள் யாவற்றையும் துவங்க ஆரம்பிச்சா நிச்சயமாகவே தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையிலே பரிபூர்ணமடைய ஆரம்பிக்கும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.